no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியின் மூத்த தலைவர்கள் ஒருவரும் மூத்த ஊடகவியலருமான சிஆர் பாஸ்கரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சங்கர். தேர்தல் ஆணையம் முழுக்க அன்புமணிக்கு சாதகமாக இருக்குது, என்னிடம் இருந்த கட்சியை திருடி அன்புமணிக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு. இன்றைக்கி ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருந்தார். மழை காரணமாக அது தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 4ஆம் தேதி டெல்லியில் போய் நாங்கள் போராட்டம் பண்ண போகிறோம் அப்படின்னு ராமதாஸ் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, தேர்தல் ஆணையம் சரியான நிகழ்வைத்தான் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். டாக்குமெண்ட் எவிடன்ஸ் பேஸ்டு தான் அதெல்லாம். எப்போவுமே டாக்குமெண்ட் இல்லாமல் தேர்தல் ஆணையத்துக்கு உள்நோக்கம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதுவும் குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையிலே அப்படிப்பட்ட உள்நோக்கத்தை தேர்தல் ஆணையம் வைத்திருப்பதற்கான வாய்ப்பு துளி கூட இல்லை என்று தான் நான் கருதுவேன். இன்றைக்கி ஐயா இது மாதிரி அறிவித்தது விந்தையிலும் விந்தை. அதாவது இன்றைக்கி ஆர்ப்பாட்டம் என்று சொல்லியிருக்கிறார்கள், ஜி.கே. மணி தலைமையில் ஆர்ப்பாட்டம் என்று சொல்லியிருக்கிறார்கள். யாரை எதிர்த்து யாருக்காக ஆர்ப்பாட்டம்? அதாவது பாமகவினுடைய தலைவராக நீடிப்பார் என்று தேர்தல் ஆணையம் சொன்னது, அதற்கு எதிரான ஒரு ஆர்ப்பாட்டம். அதே போல் இந்த மாம்பழ சின்னம், அந்த சின்னத்தை அந்த பாமகவுக்கு தரக்கூடாது என்பதற்கான ஆர்ப்பாட்டம். சரி, அப்படியே வச்சுக்கோங்க. அந்த மாம்பழ சின்னம் ஒரு வகையில் முடக்கப்பட வேண்டும் என்று கருதுகிறார்களா? எனக்கு தெரியல. அதாவது அரும்பாடுபட்டு உருவாக்கி அங்கீகாரம் பெற்று உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம், மருத்துவர் ஐயா அவர்கள் நிறுவனராக இருந்து உருவாக்கிய இந்த இயக்கம், அதிலே மாற்று கருத்துக்கள் இல்லை. தான் உருவாக்கிய இயக்கத்தை, தான் உருவாக்கிய பிம்பத்தை யாராவது தானே அழிக்க முயற்சி செய்வார்களா? நான் உங்களுக்கு ஒரு சின்ன அறிக்கை, ராமதாஸ் அவர்கள் கொடுத்த அறிக்கை. திருவேற்காடு ஜிபிஎன் பேலஸில் 28/5/2022 அன்று பொதுக்குழுவை கூட்டி தலைவராக தேர்ந்தெடுத்து அறிவித்தேன். அன்புமணி சதித்திட்டம் தீட்டி 2023 பொதுக்குழுவில் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக போலி ஆவணங்களை டெல்லி தலைமை தேர்தல் ஆணையத்துக்கு கொடுத்திருக்காரு அப்படிங்கிறதான் அவர் அறிக்கையில் கொடுத்திருக்காரு. 2022 நடைபெற்ற ஒரு பொதுக்குழுவில் இப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காருங்கிறது தான் செய்தி. ஆனால் 23 தேர்ந்தெடுக்கப்பட்டதாக பொய்யான தகவலை கொடுத்துருக்காரு. இல்லை, 22 சரி 23 சரி, எல்லாமே பொதுக்குழு தான் நடைபெற்றதற்கான எல்லா விடயங்களும் இருக்கின்றன, எல்லா ஆவணங்களும் எங்களிடத்தில் இருக்கின்றன. அதாவது அன்புமணி வசம் இருக்கிறது, தேர்தல் ஆணையம் வசம் இருக்கிறது. ஆகவே அவர் சொன்ன 22/6 தழுவி கட்டி தழுவி உச்சி முகர்ந்து ஜி.கே. மணி இவ்வளவு காலம் நீ உழைத்தது போதும் என்று விடை கொடுத்து அனுப்பிய காலங்களெல்லாம் உண்டு. 23ஆம் ஆண்டு பொதுக்குழுவை அவர்கள் மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி பொதுக்குழுவை கூட்டுவது, அதன் அடிப்படையில் செயல்பாடுகளை நடத்துவது என்பது தொடர்ந்து நடந்து வரக்கூடிய ஒன்று. அந்த வகையிலே தொடர்ச்சியாக நடைபெற்ற பொதுக்குழுவின் அடிப்படையிலே தான், அந்த ஆவணங்களின் அடிப்படையிலே தான் தேர்தல் ஆணையம் இன்றைக்கு பாமகவினுடைய தலைவராக அவரை அங்கீகரித்திருப்பதோடு மட்டுமல்லாமல் அவருக்கு பின்னாலே தான் ஒட்டுமொத்தமாக சட்டமன்ற உறுப்பினர்கள், கட்சிகள், நிர்வாகிகள், பாமகவினுடைய மாவட்ட செயலாளர்கள், தலைமை கழகத்தினுடைய செயலாளர்கள், நிர்வாக குழு உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமாக அவர் பின்னாலே அணிவகுத்திருக்கிறார்கள் என்கிற தகவல் நன்றாக தெரியும். இன்றைக்கு எங்களுக்கு ஐயா அவர்கள் இமயத்தின் உச்சம் என்று சொன்னால், இன்றைக்கு இமயமலையே அன்புமணி ராமதாஸ் தான். இன்றைக்கும் ஐயாவை நாங்கள் தனித்து பார்க்க விட முடியாது. ஐயாவை ஐசோலேட் செய்யக்கூடிய நிலையில் நாங்கள் கிடையாது. என்னதான் ஐயா இந்த பாமகவுக்கு எதிராக, அன்புமணி ராமதாஸுக்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுத்தாலும் ஐயாவை மீட்பது தான் இப்பொழுது, அவங்க ஏதாவது தேர்தல் சின்னத்தை மீட்பதாக இருக்கட்டும், ஐயாவை மீட்பது தான் எங்களுடைய லட்சியமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் ஐயா யாரிடம் சிக்கி உருக்குலைந்து விடக்கூடாது. ஐயா என்கிற ஒரு தத்துவ தலகர்த்தா என்கிற பிம்பம் சின்ன பின்னமாக போய்விடக்கூடாது. ஏன்னா சுற்றி இருக்கக்கூடிய சிறுவரி கூட்டங்கள் ஐயா அவர்கள் உழைத்து வந்த ஒரு சமூக நீதி காவலனை இந்த அளவிற்கு தன் மகனையே எதிர்க்கக்கூடிய அளவிற்கு ஏளனப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது என்று சொன்னால், எந்த இயக்கத்திலும் இப்படி ஒரு தன்மை இருந்திருக்கக்கூடாது. அதுவும் இன்றைக்கு சமுதாயத்திலேயே, இந்தியாவிலேயே விரல் விட்டு எண்ணக்கூடிய தலைவர்களில் முதன்மையாக இருக்கக்கூடியவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். ஒழுக்கமாக இருந்தாலும் சரி, கண்ணியமாக இருந்தாலும் சரி, நாடாளுமன்ற நடவடிக்கைகளாக இருந்தாலும் சரி, எல்லா வகைகளிலுமே அன்புமணி ராமதாஸ் முன்னிலையிலே இருக்கிறார். இதுதான் அவர் செய்த தவறா? அவருடைய ஆளுமை,
அவருடைய உழைப்பு, இந்த சமூகத்திற்காக அவர் உழைத்திருக்கிற உழைப்பு, சமூக நீதிக்காக அவர் உழைத்திருக்கிற இல்லை உழைப்பு. சார், அதெல்லாம் நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக பார்க்கணும். என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து மத்திய அமைச்சராக இருந்தபோது என்ன பண்ணார் நாட்டு மக்களுக்காக அப்படின்லாம் பார்த்தோம். இப்போது ராமதாஸ் அவர்கள் நான் கலங்கி நிற்கிறேன், எனக்கு உசுறு மட்டும்தான் போலையே தவிர மற்ற எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த அறிக்கையை நீங்களும் படிச்சிருப்பீங்க. அவர் வந்து பேட்டியாகவும் சொல்கிறாரு. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நீங்களாம் வந்து ஆரம்ப காலத்திலிருந்தே பாமகவில் இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு கண் கலங்கலையா, உங்களுக்கு மனசாட்சி உறுத்தலையா அப்படின்லாம் அவங்க கேட்குறாங்கல்ல. இல்லை, நம்ம எங்களுக்கு பொதுவாக இந்த மிகப்பெரிய தமிழ் சமூகமும் சரி, வன்னிய சமூகமும் சரி, இரண்டு சமூகங்களுமே இன்றைக்கு நிமிர்ந்து நிற்க காரணமான ஐயா கலங்கினார் என்று சொன்னால் எங்களுக்கும் கலக்கம் தான் வரும். ஆனால் இது தேவையற்ற வீண் கலக்கம் என்று தான் கருதுகிறேன். தேவையற்றதுன்னு நினைக்கிறீங்களா? தேவையற்றது. நான் கட்சி வந்து உருவாக்குனேன், நான் வந்து வன்னியர்களுக்காக போராடி இருக்கிறேன், நான் வந்து இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்துருக்கிறேன், நான் உருவாக்கின கட்சி, என்னால் வந்து தலைவராக்கப்பட்டவர் அன்புமணி. ஆனால் இப்போ வந்து முழுக்க முழுக்க என்கிட்டேருந்து பறித்து கொண்டார், தேர்தல் ஆணையம் அவருக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாருல. அப்போது இதனுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் பாருங்களேன். இப்போது இந்தியாவிலேயே வச்சு மோடி வரைக்குமே வந்து ராமதாஸை பாராட்டக்கூடிய ஒரு நபராக ராமதாஸ் இருக்கார். அழுகிறேங்கிறாரு, கலங்கி நிற்கிறேங்கிறாரு. உங்களுக்கெல்லாம் வந்து என்ன, ஏன் இப்படி இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு பதவி ஆசையா, பண ஆசையா, அல்லது அந்த அளவுக்கு அதிகாரத்தின் மீது உங்களுக்கு வந்து பாசமா, இப்படி நிற்கிறாரே? சங்கர் அதிகமாக நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ரொம்ப நிறைய பேசுகிறீங்க. அதாவது 30 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அன்புமணி ராமதாஸ் தலைமையேற்று நடத்தி வந்து கொண்டிருக்கிறார். ஐயா அவர்களுக்கு ஓய்வு வேண்டும், நிறைய உழைத்துட்டீங்க அப்படின்ற ஒரே அடிப்படையிலே தான் ஐயா அவர்களை உட்கார வைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் அவர் கலங்க வேண்டிய அவசியமும் இல்லை. அவர் கலங்காமல் இந்த கட்சியை 2016 தனித்து நிற்கக்கூடிய அளவுக்கு தெம்பும் திறமையும் எப்படி வந்ததுன்னு சொன்னால் அன்புமணி ராமதாஸ் என்கிற ஒரு காரணம். 2016 அவர் முன்னிலைப்படுத்தப்படுகிறார். அப்போ அவர் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டிய அவசியம் வருகிற பொழுது ஐயாவினுடைய பிம்பம் சற்று பின்னாலே இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது அதற்கு கட்டுப்பட்டு அன்புமணியை முன்னிறுத்தி அன்புமணிக்காக பேசியவர் யார்? அன்புமணி தான் வர வேண்டும். அன்புமணியால் மட்டும்தான் இந்த பாட்டாளி மக்கள் கட்சியை காப்பாற்ற முடியும், இந்த சமூகத்தை, வன்னிய சமூகத்தை காப்பாற்ற முடியும் என்று ஓங்கி குரல் கொடுத்த அந்த ஐயாவினுடைய குரல் இன்றைக்கு அவரிடமிருந்து பறித்து விட்டதாக எப்படி சொல்ல முடியும்? மிகப்பெரிய பாரத்தை அன்புமணி ராமதாஸ் மீது சுமத்தி வைக்கிறேன், அந்த பாரத்தை சுமந்து கொண்டு எப்படி அன்புமணி செல்ல போகிறார், இந்த கட்சியை வழிநடத்த போகிறார் என்று அவரே கலங்கிய நேரமும் உண்டு. அந்த கலங்கல் வேறு, இந்த கலங்கியது வேறு. இன்னைக்கு மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி இதுவரையிலே இல்லாத அளவிற்கு சமீப காலத்திலே மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அன்புமணி ராமதாஸ் தான். அந்த வளர்ச்சியை தடுப்பதற்கு மருத்துவர் ஐயாவை பயன்படுத்தக்கூடிய அந்த கும்பலை பார்த்து தான் நான் கேட்கிறேன். அன்புமணியினுடைய வளர்ச்சியை பார்த்து ஆனந்தப்பட்ட ஐயா அவர்கள் இன்றைக்கு ஆனந்த கண்ணீர் தான் வடிக்க வேண்டுமே தவிர இந்த கலங்கிய கண்களை வைத்துக்கொண்டு பேச வேண்டிய அவசியம் அல்ல. இந்த கலங்கிய கண்களோடு அவர் பேசுகிற பேச்சுக்கு பின்னாலே இருக்கக்கூடிய எதிரொலி அவர் தவறாக வழிநடத்தப்படுகிறார் சில பேரால். என்ன யாருமே வழிநடத்த முடியாது அப்படின்னு சொல்லி அவரே பேட்டியில் சொல்றாருல. இல்லை, இப்போ நடைபெற்று கொண்டிருக்கிற நிகழ்வுகளை எல்லாம் பார்க்கிற பொழுது எங்களுக்கு ஐயப்பாடுகள் மிகுதியாகவே இருக்கிறது. ஏன்னு சொன்னால் ஐயாவை யாரும் நிர்பந்தப்படுத்த முடியாத இருந்த காலகட்டம் வேறு, இப்பொழுது இருக்கக்கூடிய காலகட்டம் வேறு. ஒருவேளை ஐயா பலகீனப்படுத்தப்பட்டு விட்டாரோ என்கிற எண்ணம் எங்களுக்கு தோன்றுகிறது. ஏன்னா இன்றைக்கு தனையனை எதிர்த்தே இன்றைக்கு வந்து தேர்தல் ஆணையம் செல்லுகிறார் என்று சொல்லுகிற பொழுது அதனுடைய விளைவுகள் என்ன ஏற்படும்? கட்சி அவர் உருவாக்கி இருக்காரு, அதனால போறாரு. இல்ல அவருடைய உரிமையை கூட நீங்க தடுத்து நிப்பாட்டணும்னு நினைக்கிறீங்களா? எது உரிமை சங்கர்? நான் கேட்கிறேன். இல்ல, பாமகவை உருவாக்குனது யாரு? ராமதாஸ் அவர்கள். அந்த கட்சியில தான் நீங்க இருந்தீங்க, எல்லாருமே இருக்காங்க. அப்படின்னு இருக்கும்போது அவருக்கு எதிராகவே செயல்படுவது யார் அப்படின்னு சொல்லி வன்னியர் மக்கள் பாக்குறாங்கல்ல. அவரிடமிருந்து எதுவும் பறிக்கப்படலை. அவர்தான் நிறுவனர், இவர்தான் தலைவர் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. இன்றைக்கே நீங்கள் ஒரு ஆய்வை, ஒரு சுற்றறிக்கை எடுத்தீர்கள் என்று சொன்னால் 99.99 விழுக்காடு அன்புமணி ராமதாஸ் பக்கம்தான் இருப்பார்கள் என்று சொன்னால் இந்த பாமகவை வளர்க்கக்கூடியவர்கள், இன்னைக்கு இது வந்து பாமகவை வளர்க்க வேண்டிய இடத்துல ஒரே ஒரு நபர் தான் இப்போ இன்றைக்கு எங்கள் முன்னாலே காணப்படுகிறார். அவர் அன்புமணி ராமதாஸ் தான். மருத்துவர் ஐயா நிறைய உழைச்சிட்டார், ஓய்வெடுங்கள், வழிகாட்டுங்கள், தத்துவ தலகர்த்தாவா இருங்கள் என்று சொல்லத்தான் நாங்கள் இருக்கிறோம். ராமதாஸ் கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னார்னா,
அடுத்து அவர் தான் அப்படிங்கிறதுமே அவர் சொல்லிட்டுல இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாமே சொல்றாரு. இல்லை அப்ப அவர் சொல்றதை இவர் கேட்கல அப்படிங்கும்போது தானே இங்க பிரச்சனையே நடக்குது. இல்லை, இது பொதுவா இதை இப்படி சாதாரணமா நம்ம பேச முடியாது. ஐயாவினுடைய ஆழ்மனதிலே இருக்கக்கூடிய விவகாரங்கள் அவர் முற்றுப்புள்ளி வைக்கத்தான் விரும்புகிறார். இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கத்தான் ஐயா அவர்கள் விரும்புகிறார். ஆனால் அந்த முற்றுப்புள்ளியை வைக்க விடாமல் கமாவாக மாற்றிவிட்டு அவரை தேர்தல் ஆணையம் முன்பு ஆர்ப்பாட்டம், டெல்லி தேர்தல் முன்பு ஆணையம் முன்பு ஆர்ப்பாட்டம், உச்ச நீதிமன்றத்திற்கு சென்று வழக்கு போட வைப்போம் என்று சொல்லுகிற வரையிலே கொண்டு செல்லுகிறவர்கள் யார் என்று நான் கேட்கிறேன். அது ஆரம்ப காலத்திலேயே இந்த இயக்கத்தை ஏறக்குறைய 25-30 ஆண்டு காலமாக ஐயா நடத்தவில்லைங்க. அன்புமணி ராமதாஸ் தான் நடத்தி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு இந்த உண்மையை நான் இப்போ சொல்கிறேன், எந்த தொலைக்காட்சியிலும் சொல்லாத உண்மையை உங்ககிட்ட நான் சொல்கிறேன். இந்த பாட்டாளி மக்கள் கட்சியும் வன்னியர் சங்கத்தையும் வழிநடத்தி கொண்டிருக்கிறவர் அன்புமணி ராமதாஸ் தான். கடந்த சித்திரை பெருவிழா மாநாட்டை நடத்தியவதும் அன்புமணி ராமதாஸ் தான். விழுப்புரத்தில் இடஒதுக்கீடு போராட்டத்தை நடத்தியதும் அன்புமணி ராமதாஸ் தான். எல்லாமே நடத்தி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரத்தை திருப்ப இனங்களுக்கு கொடுங்கள் என்று சொல்கிறார். எனக்கு எந்த அதிகாரமும் வேண்டாம் என்று சொன்னவர் தான் மருத்துவர் ஐயா. இல்ல 2016க்கு அப்புறம் அவருடைய ஆக்டிவிட்டி எப்படி இருந்தது, ராமதாசனுடைய ஆக்டிவிட்டி எப்படி இருந்தது நம்ம பார்த்தோம். இப்ப 2000க்கு அப்புறம் 2005க்கு அப்புறம் தானே இவரோட இன்வால்மெண்ட்டே அதிகமா இருக்கு. அதுதான் நான் சொல்லுகிறேன். உங்களுக்கு பல பேருக்கு தெரியும். 96,000 கிராமம் வந்து நான் போயிட்டு வந்திருக்கேங்கிறாரு. அந்த மாதிரி அன்புமணி போயிட்டு வந்திருக்காரா? 96,000 கிராம் போயிருக்காரா? நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் சங்கர், காலத்தின் தேவையின் கட்டாயத்தின் அடிப்படையிலே அந்த கட்டாயத்தின் அடிப்படையில் ஒருவேளை தேவைப்பட்டால் ராமதாஸ் அவர்களே நீயே கட்சியை பார்த்துக்கோன்னு அவரே சொல்ல போறாரு. அதுக்குள்ள ஏன் அவசரப்படுறாரு? நான் இன்னைக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா? ஐயாவை விட 4 மடங்கு உழைப்பை தந்திருக்கிறார் அன்புமணி ராமதாஸ். மறுக்க முடியுமா? இன்னைக்கு நீங்க இந்த மாநிலத்தில் கட்சியை வளர்த்ததோடு மட்டுமல்லாமல் இந்தியா முழுக்க சென்று இந்த பணியாற்றியதோடு மட்டுமல்லாமல் உலக அளவிலே சென்று அரசியல் செய்திருக்கிறார். அதே நேரத்தில் ஒரு நேர்த்தியான ஒரு நேர்மையான ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அதற்கான அரசியல் கல்வியையும் பயின்று பட்டத்தையும் பெற்று இங்கே வந்திருக்கிறார் என்று சொன்னால் இந்த இயக்கத்தை வேறு ஒரு பரிணாமத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்கிற அடிப்படையிலே தான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பயணப்பட்டு வந்திருக்கிறார். அதை தடுப்பதற்கான காரணம் தான் எங்களுக்கு புரியவில்லை. இன்றைக்கு ஒன்று சொல்கிறேன், ஒருவேளை தப்பித்தவறி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அவரிடமிருந்து அதிகம் இந்த பாமகவையும் இந்த வன்னியர் சமூகத்தையும் இன்னும் இதர பிற சமூகங்களை காப்பதற்கு தமிழ்நாட்டிலே ஆளே இருக்க முடியாது. ஆட்டத்தை கலைக்கணும்னு நினைக்கிறீங்களா? இந்த ஆட்டத்தை கலைக்கணும்னு நினைக்கிறீங்களா? இந்த சமூகத்தை ஒட்டுமொத்தமாக ஒன்றுமே இல்லாமல் பண்ண நினைக்கிறீங்களா? உயர்ந்து நிற்கிற இந்த சமுதாயம், எல்லோருக்குமே வழிகாட்டக்கூடிய இந்த சமுதாயத்தை அப்படி நிர்மூலமாக்க நினைக்கிறீங்களா? உங்கள் மனசில் என்ன இருக்குது? ஒட்டுமொத்தமாக ஒழிச்சிட்டு போகலான்னு நினைக்கிறீங்களா? சரி, சின்ன முடக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் அதனால் விளைவுகள் என்ன வரும்னு நினைக்கிறீங்க? ஆனால் ஒன்று சொல்கிறேன் சங்கர், சின்னத்தை முடக்கவும் முடியாது. பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் என்ற கருத்திலே மாற்றமும் இருக்க முடியாது. இன்றைக்கும் என்றைக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரே தலைவராகத்தான் மாறும். அப்பாவை விட அவருக்கு கட்சி முக்கியமாயிடுச்சு அன்புமணிக்கு. ஏங்க இல்லை, ஒற்றுமையை கொண்டு வர வேண்டும். இயக்கத்திலே ஒற்றுமையை கொண்டு வர வேண்டும், அதை பலப்படுத்த வேண்டும், மேலும் கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டும். சொல்ல போனால் அதிமுக திமுகவுக்கு எதிராக ஒரு மாற்று சக்தியாக பாட்டாளி மக்கள் கட்சியை கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தை ஆரம்பத்திலே இருந்து சொல்லி கொண்டு வருகிறவர் தான் அன்புமணி ராமதாஸ். அதே நேரத்திலே அரசியல் வியூகம், தேர்தல் வியூகம், அந்த அத்தனை வியூகங்களும் இந்த நாட்டு மக்களுக்கு சரியான முறையிலே போய் சேர வேண்டும் என்பதற்காக பயணப்பட்டு அரசியல் செய்கிறவர் தான் அவர். அதனால் பொதுவெளியில ராமதாஸ் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுக்கிறார், அதுல கலங்கி நிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இதை பார்த்த அன்புமணி கொஞ்சமாவது ஏதாவது ஒரு இது சம்பந்தமா பேசலாம் அப்படின்னு கூட அவருக்கு தோணாம இருக்கேன். இல்லைங்க, இது அர்த்தமற்ற கலங்கங்க. ஏற்கனவே பல முறை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நடிக்கிறாரு, பின்னாடி இன்னொருத்தர் சொல்லி இது மாதிரிலாம் அவர் பண்றாரு அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்க. அதான் நான் ஆரம்பத்திலிருந்தே சொல்லிக் கொண்டிருக்கிறேன், இது அர்த்தமற்ற கலங்கம். ஏன்னா பல முறை அன்புமணி ராமதாஸ் இறங்கி வந்திருக்கார். நடைபயணம் துவங்குகிற பொழுது சங்கர் அவர் என்ன சொல்றாருன்னா, அப்பா ஐயா, நான் ஏதாவது தவறு செய்திருந்தால், என்னையே அறியாமல் தவறு செய்திருந்தால், ஒரு முறை சாக்ரட்டிஸ் அப்படி தான் சொல்லுவார். அவர்கிட்ட விஷக்கிண்ணத்தை கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அப்போ சொல்லும் பொழுது தத்துவஞானி சாக்ரட்டிஸ் சொல்லுவார், நொந்த உள்ளத்தால் என்னை மன்னியுங்கள், ஏதாவது இந்த சாக்ரட்டிஸ் தவறு செய்திருந்தால் என்னை மன்னியுங்கள் என்று சொல்லுவார். அது மாதிரி அன்புமணி ராமதாஸ் இந்த நடைபயணம் ஒரு தியாகிய மாதிரி, ஒரு பழுத்த அரசியல்வாதி வினோபா மாதிரி அது பாருங்க, அந்த மாதிரி ஒரு தகவலை அவர் சொல்றாரு. என்னை ஏதாவது நான் தவறு செய்தேன், அப்போ இந்த ஐயாவுக்கு அந்த மனம் மரம் இல்லையா, அவர் அந்த நெஞ்சு எப்படி கல் நெஞ்சா மாறிச்சுன்னு நான் கேட்குறேன். அப்போ அது கேட்டதோடு மட்டுமல்லாமல் தைலாவரம் போறாரு, ஒரு நிகழ்ச்சிக்கு போறாரு, அம்மாவோட நிகழ்ச்சிக்கு போறாரு. அந்த நிகழ்ச்சிக்கு போகிற பொழுது ஐயாவை பார்த்து சொல்கிறார், பழையபடி நாம் இணைந்து அரசியலை நடத்துவோம் என்று கால்களை தொட்டு கேட்கிற பொழுது கால்களை உதறிக்கொண்டு பின்னாலே சென்றது யார்? ஐயாவா அன்புமணியா?
போய் அங்கேயும் தைலாவரத்திலையும் போய் கேட்கிறாரு, இறங்கி வருகிறார். இதுக்கு மேலே ஒரு மனிதன் எப்படி இறங்க முடியும்? ஒரு சுயமரியாதைக்கு சொந்தக்காரனாக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ், இதே சுயமரியாதை காவலராக இருந்த மருத்துவர் ஐயா தான், பெரியாரினுடைய வாரிசாக இருந்த மருத்துவர் ஐயாவினுடைய பிள்ளை தான். அவருக்கும் ஒரு சுயமரியாதை இருக்குமில்லை. நீ மண்டியிடு, குனி, தலை குனி, உன் பொறுப்புகளை உதறிவிட்டு செல், 2-3 ஆண்டு காலம் இந்த பக்கம் தலையே காட்டாதே என்று சொன்னால் யார் பொறுத்து கொண்டிருக்க முடியும்? அவரை நம்பி லட்சக்கணக்கானவர்கள், கோடிக்கணக்கானவர்கள் இன்றைக்கு அவர் பின்னாலே நாங்கள் வந்துவிட்டோம். அவர் காட்டுகிற வழி நல்வழியாக இருக்கிறது என்பதை தொடர்ந்து இன்றைக்கு ஏராளமான இளைஞர்கள், படை வீரர்கள், படை தளபதிகள் அவர் பின்னாலே சென்று கொண்டிருக்கிறார். கட்சியை விட்டு நான் வெளியே எடுக்க போறது கிடையாது, கட்சியிலேருந்து நீக்க போறது கிடையாது அன்புமணியை, நான் சொல்றதை கேட்டுட்டு அவர் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தாண்டி ஆரம்பத்தில் அவர் ஏதாவது சொன்னார்? எதுவுமே சொல்லலை. இப்போ ஐயா கிட்ட எதுவுமே இல்லைங்க. இந்த காலகட்ட சூழ்நிலைக்கு ஐயா தள்ளப்பட்டிருக்கிறார். ஐயாவை மீட்பது எங்களது லட்சியம், கொள்கை. அதாவது எந்த காலத்திலும் சரி, ஐயா எங்களுடைய நிறுவனர் என்பதிலே மாற்று கருத்துக்கள் கிடையாது. ஐயாவை எங்கள் தலைமையில் வைத்துக்கொண்டு போற்றி புகழ்பாடுவோம், வணங்கித்தான் இருப்போம். ஐயா இன்னைக்கு 50 வார காலமாக அன்புமணிக்கு எதிராக பல குற்றச்சாட்டுகளை கூறிக்கொண்டே வந்து கொண்டிருக்கிறார். அது ஏதாவது ஒன்று எடுபட்டுதா பார்த்தீங்களா? ஒரே ஒரு குற்றச்சாட்டாவது எடுபட்டுதா பார்த்தீங்களா? இன்னும் கூட 50 வாரம் அவர் தூற்றினாலும் சரி, நான் இன்னைக்கு சொல்கிறேன், இன்றைக்கு மீண்டும் சொல்லுகிறேன், இன்னும் ஒரு 10-15 நாட்களில் எல்லா பிரச்சனைக்கும் முடிவு வந்துவிடும். இதே நிறுவனராக இவர் வருவார், 2 பேரும் ஆறத் தழுவுவார்கள். ஒரு சிறந்த ஒன்றுபட்ட பாட்டாளி மக்கள் கட்சி இந்த தேர்தலை சந்திக்கும். அதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டப்பேரவைக்கு உள்ளே போக போகிறார். நீங்கள் சொன்ன அதே ஸ்டேட்மெண்ட்டை தான் சதாசிவம் கூட அண்மையில் சொல்லியிருந்தார். 10-15 நாளில் கூட்டணி தொடர்பான விஷயங்கள் அறிவிப்பாக வரும், மற்ற விவகாரங்கள் குறித்து நம்ம இப்போ பேச வேண்டாம் அப்படின்னு அண்மையில் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாரு. அதை 10-15 நாளில் அப்போ 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்களா? அதுக்கான சூழல் ஏதாவது அந்த சூழல் எந்த அளவுக்கு வேகமாக இருக்குதோ, எந்த அளவுக்கு எரிமலையாக வெடிக்கிறாரோ ஐயா, அந்த அளவுக்கு பனிமலையாக உருகக்கூடியவரும் அவர் தான். இப்போ வேட்பாளர்கள் ஒரு பக்கம் அறிவிச்சிட்டு இருக்காரு, ஜி.கே. மணி தான் வேட்பாளர், தமிழ்குமரன் தான் வேட்பாளர் அப்படின்லாம் ஒரு பக்கம் அவர் சொல்கிறாரு. அது பல நேரங்களில் ஐயா வேடிக்கைலாம் பண்ணுவார். அந்த ஐயா பல நேரங்களில் இது மாதிரி வேடிக்கைலாம் பண்ணுவார். இன்றைக்கி எழுதிக்கங்க, இவர்கள் வர 2026 தேர்தலிலே வேட்பாளராக வருவதை பாட்டாளி மக்கள் கட்சி மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அதை ரசிக்க மாட்டார்கள். அது ஒரு அவர் இந்த முறை ஜி.கே. மணிக்கோ, தமிழ்குமரனுக்கோ, முரளி சங்கருக்கோ அல்லது அவங்க அருள்ருக்கோ வாய்ப்பு கிடையாது. கட்சியிலே உழைக்கிறவர்களுக்கு வாய்ப்பு உண்டு, கட்சிக்கு எதிராக செயல்படுவர்களுக்கு எப்படி வாய்ப்பு கொடுப்பது? அது எப்படி எங்களுக்கு யார் கூட இருந்தாங்க? ராமதாஸ் கூட தானே இருந்தாங்க. அதை தான் சொல்லுவார், யாருடன் யார். சரி, இப்போ அவங்களெல்லாம் இப்போ நம்ம கட்சி விட்டு நீக்கிற போகிறோம், இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தா. எல்லா சங்கர் எழுதிங்க, அவர்கள் யார் என்னென்ன பேசுகிறார்கள், என்னென்ன செயல்படுகிறார்கள், எப்படிப்பட்ட செயல்பாடுகளுக்கெல்லாம் துணை போகிறார்கள் என்பதை நாங்கள் பட்டியல் செய்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் மீது டாக்குமெண்ட் ரெடியாக இருக்குது. ஆமாம், டாக்குமெண்ட் ரெடியாக இருக்குது. அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு விட்டது. நீங்கள் எடுக்கப்படுக போகிறதெல்லாம் கிடையாது, எடுக்கப்பட்டு விட்டது. ஆகவே அவர்களுக்கு உங்களை போன்றவர்கள் பரிந்து பேசினாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. உங்களுக்கு இனி எதிர்காலம் இல்லாதவர்களை பற்றி நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். அப்போது எதிர்காலம் அப்புறம் ராமதாஸ்க்கு மட்டும்தான் கட்சிக்குள்ளே இருக்குது, வேற யாருக்கும் எதிர்காலம்? அவரை அவங்க கூட இருந்தவங்க யாருக்குமே எதிர்காலம் கிடையாது. அதை நான் சொல்லித்தான் தெரிய வேண்டுமான்னு சொல்லலை. அதாவது தான் சொல்லிட்டேன், ஏற்கனவே ஃபைல்ஸ் தான் ரெடி ஆகி போச்சு. ஏன்னா நாங்கள் தீமையையும் தீயவர்களை கண்டால் அந்த தீயவர்களையும் தீமைகளையும் எப்படி களையெடுப்பது என்பதிலே கைதேர்ந்தவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். அதனால் பொறுத்து இருந்து பாருங்கள், இதற்கு எல்லாத்துக்குமே விடை கிடைக்கும். இப்போ மாம்பழ சின்னம் மிகப்பெரிய அளவில் இப்போ யார் பக்கம் இருக்குது அப்படிங்கிற விவாத பொருள் வந்துருச்சு. ஏன்னா தேர்தல் ஆணையம் முழுக்க அன்புமணி பக்கம் தான் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் ஒரு பக்கம் போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. இப்போது மாம்பழம் அப்படிங்கிற சின்னத்தை உருவாக்கிய நபருக்கே இப்போ அது நம்மளுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். காற்றை வேட்டையாடி களைத்து போனவர்கள் இனிமேல் அன்புமணியின் கையிலே இருக்கக்கூடிய மாம்பழத்தை யாராலும் பறிக்க முடியாது. நீங்கள் நடத்துகிற போராட்டம் காற்றை வேட்டையாடி களைத்து போனவர்கள். ஆர்ப்பரிக்கின்ற அலைகடலில் காகித கணைகளை விட்டு கொண்டு இருக்கிறீங்க நீங்கள். யார் இந்த போராட்டம்லாம் பிசுத்து போயிடும். இது தேர்தல் ஆணையம் மட்டுமல்ல, நீங்கள் உச்சநீதிமன்றம் போங்க, உச்சநீதிமன்றத்துடைய அந்த அமர்வு கூட போங்க. உங்களோட பெட்டிஷன்லாம் செல்லா காசுகள். ஏன்னா அந்த அளவுக்கு அழுத்தம் திருத்தமாக கட்சியும் சரி, ஆணித்தரமான ஆவணங்களும் சரி, இன்றைக்கு செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களும் சரி, நிர்வாகிகளும் சரி, அத்தனை பேர் மாறத் தழுவி அன்புமணியினுடைய கைகளை வலுப்படுத்தி இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் எங்களுக்கு மாம்பழமும் இருக்கிறது, எங்களுக்கு தலைவனும் இருக்கிறார். 12ஆம் தேதி ஒரு ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்காரு. வன்னியர்களுக்கான அந்த இடஒதுக்கீடு சம்பந்தமாக, மற்ற சமூகத்துக்கும் இடஒதுக்கீடு தொடர்பாகவும் அவர் பேசியிருக்காரு ராமதாஸ் அவர்கள். இதை எப்படி பார்க்குறீங்க? அது மட்டும் இல்லாமல் 30ஆம் தேதி பொதுக்குழு வேற கூட போகுது அப்படின்னு வேற சொல்லியிருக்காரு. இல்லை, நீங்கள் 100 பொதுக்குழு கூட்டுங்க,
அதாவது உங்களுக்கு தேவையான பொதுக்குழு இன்றைக்கி கூட நீங்கள் அந்த சமூக வலைதளத்தில் போய் பார்த்தீங்கன்னா அதில் போட்டிருப்பாங்க, மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தான் பாட்டாளி மக்கள் கட்சி நடத்தி வருகிறார். சில காலத்துக்கு பிறகு இப்பொழுது இவர் மருத்துவர் ஐயாவை போட்டு அவரை போட்டு அவர் ஒரு அமைப்பை நடத்தி கொண்டிருக்கிறார்னு போட்டிருக்கு. ஒரு ஒரு அதிகாரப்பூர்வமான இணையதள வெப்சைட்டில் போட்டிருக்கு, தேர்தல் ஆணைய வெப்சைட்லேயே போட்டிருக்குது. அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா நாங்கள் அவரை அப்படி பார்க்கவில்லை. அவரை எங்கள் இயக்கத்தினுடைய நிறுவன தலைவராக மட்டுமல்ல, எங்களுக்கு எதிர்கால வழிகாட்டக்கூடிய தலைவராக பார்க்கிறோம். மீண்டும் எங்கள் ஐயா பழைய ஐயாவாக மாறி அதை செயல்படுத்துவார் என்று எங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஆகவே எந்த அளவுக்கு ஐயா கடுமையாக எதிர்க்கிறாரோ அந்த அளவிற்கு இறங்கி வந்து எங்களை அரவணைத்து அரசியல் செய்யக்கூடிய ஆற்றல் மிக்கவராக நாங்கள் அவரை மீண்டும் காண்போம் என்பதிலே உறுதியாக இருக்கிறேன். இப்போ அண்மையில் செங்கோட்டையன் அதிமுகவில் இருந்து தாவேகா பக்கம் போனார். இன்னும் வந்து அதிமுகவை சேர்ந்த நிறையா முக்கிய முன்னாள் அமைச்சர்கள் வந்து தாவேகா பக்கம் போவாங்க அப்படின்னு ஒரு செய்தி இருக்குது. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, செங்கோட்டையன் ஒரு நீண்ட கால அரசியல் அனுபவம் வாய்ந்தவர், அதில் மாத்திரமில்லை. ஆனால் இன்றைக்கு அரசியல் சூழ்நிலை காலமே மாறி இருக்கிறது. அந்த காலத்தில் வந்து அவர் வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்றவர்களுக்கு வழிகாட்டி இருக்கலாம், ரூட்டு போட்டிருக்கலாம். இப்போல்லாம் நிறைய ரூட்டெல்லாம் உட்கார்ந்த இடத்துல இருந்து ரூட்டு போடக்கூடிய அளவுக்குலாம் இருக்குது. என்ன தான் அரசியல் கணக்கு போட்டாலும் விஜய் மாதிரி மிகப்பெரிய ரோட் ஷோலாம் வந்து தடுமாறி போன ஒரு நிலைமைகள்லாம் இருக்குது. அதுக்கெல்லாம் இப்போ இவர் தேவைப்பட மாட்டார். இன்றைக்கி பல பேர் இளைஞர்கள் வந்து விட்டார்கள். ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக அவர் செய்திருக்கக்கூடாது. ஏன்னு சொன்னால் அவர் ஒரு அரசியல் பாரம்பரியத்தோடு வந்தவர், அவசரப்படக்கூடாது. ஏன்னா நான் ஏற்கனவே வந்து விஜயகாந்த் இயக்கத்தில் இருந்திருக்கிறேன். ஒரு சில 2 ஆண்டு காலம் இருந்திருக்கிறேன். அந்த கட்சியிலே மாநில கொள்கை பரப்பு செயலாளராகவே இருந்திருக்கிறேன். பண்டுடி ராமச்சந்திரன், நான், மா பாண்டியராஜன், ஜெகவீர பாண்டியன், மிகப்பெரிய ஆளுமைகள், அது கூப்பா கிருஷ்ணன் போன்றவர்கள், ஆஸ்டின் போன்றவர்களெல்லாம் உள்ளே உட்கார்ந்து கொண்டு மிகப்பெரிய 10-15க்கு மேற்பட்ட முன்னாள் அமைச்சர்கள் இருப்பார்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருப்பார்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் இருப்பார்கள். விஜயகாந்தினுடைய கருத்தை பலப்படுத்தி இருக்கிறார்கள், வழிகாட்டி இருக்கிறார்கள். விஜயகாந்துக்கு இப்போ இதை வந்திருக்க விஜயை விட அதிக கூட்டங்கள் எல்லாம் வந்திருப்பதையும் நான் பார்த்திருக்கேன். ஆனால் தேர்தல் என்று வருகிற பொழுது அவர்களுக்கு வாக்கு சதவீதம் எப்படி இருக்கிறது என்கிற ஒரு கணக்கும் தெரியும். அதே நேரத்தில் அந்த பலம் தான் கிடைக்கும். இவர்கள் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் பொறுத்தவரையில் அதிக வாக்கு எண்ணிக்கை வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதே தவிர வெற்றி பெறுவதற்கான சூழல் எங்கேயுமே இல்லை. ஏன்னா அதிமுக திமுக எல்லா கட்டமைப்பையும் பலப்படுத்தி இருக்கிற ஒரு சூழ்நிலை. ஒரு பக்கம் இப்போ ஓபிஎஸ் அவர்கள் தனியாக அதிமுக உரிமை மீட்பு கழகம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி டிசம்பர் 15ஆம் தேதி வந்து காலக்கெடு வேற கொடுத்துருக்காரு. ஒரு பக்கம் டிடிவி தினகரன் தாவேகா தரப்புலேருந்து மட்டும் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய சில பேர் வந்து எங்கிட்ட பேசிட்டு தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் அவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்போது தென் மாவட்டங்களில் ஒரு பக்கம் ஒருவேளை கூட்டணி அமைந்தால் ஒரு பக்கம் ஸ்ட்ராங் ஆகுது தாவேகா அலைன்ஸு, இந்த பக்கம் கொங்கு மண்டலத்துக்கு செங்கோட்டையன், வட மாவட்டங்களுக்கு ஒருவேளை பாமக சேர்ந்தால் இன்னும் வலுவடையும் அப்படிங்கிற பார்வையெல்லாம் இருக்குல்ல. இல்லை, இப்போ நெருக்கடிகளை கொடுப்பார்கள். அந்த நெருக்கடி வந்து எடப்பாடிக்கு நெருக்கடி கொடுக்க வேண்டும் என்று கருதுகிறார்களே தவிர எடப்பாடியை பொறுத்தவரையிலே தெளிவான அரசியல் தலைவர், அவரால் விசாலமான பார்வை உண்டு. இன்றைய அரசியல் சூழ்நிலையில் எனக்கு தெரிஞ்ச வரையிலே அந்த அரசியல் பார்வையில் எடப்பாடி அவர்கள் அந்த ஒரு வகையில் நல்ல கூட்டணி அமையுமானால் அதில் முன்னணியிலே செல்லக்கூடிய நல் வாய்ப்பும் அவருக்கு இருக்கிறது. அதனால் அவர் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார். தேர்தல் நேரத்திலே அந்த வியூகம் நிச்சயமாக எடுபடும் என்று நான் கருதுகிறேன். நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க விஜயகாந்தோடலாம் கொஞ்ச நாள் ஆரம்பத்தில் ட்ராவல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. அந்த மாதிரி டிவிகேல சிஆர் பாஸ்கரன் போகிறாரா? இந்த கேள்வி அபத்தமான கேள்வி. அதான் சார், ஏற்கனவே நான் வந்து வெளியே வந்த பிறகு சொன்னேன், நான் மிகப்பெரிய தவறு செய்து விட்டேன். விஜயகாந்துடன் இருந்த சில நாட்கள் எனக்கு அதாவது அனுபவங்கள் கிடைத்தது என்பது வேறு. ஆனால் அதே நேரத்தில் ஒரு மிகப்பெரிய கொள்கையோடு நான் அந்த அரசியல் இயக்கத்தில் பயணப்பட்டது வேதனை தந்தது என்று வெளியே வந்து நான் என் கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட தவறுகளை நான் நிச்சயமாக செய்ய மாட்டேன். ஆனால் அரசியல் சூழ்நிலையை பொறுத்தவரையிலே கூட்டணிகளிலே எந்த ஒரு மாறுதல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இதே பாட்டாளி மக்கள் கட்சி கடுமையாக தேமுதிகவை விமர்சனம் செய்தது. ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா தேமுதிக பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்தது. ஒரு முறை வந்து தருமபுரி தொகுதியிலே அந்த கூட்டணியின் சார்பாக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வெற்றி பெற்றார். இது மாதிரியான அரசியல் வரலாற்று சூழல்கள் பல மாறுதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று பயணங்கள் உருவாகுமானால், எதிர்காலத்தில் உருவாகுமானால், இந்த தேர்தலுக்கு பிறகும் அரசியல் செய்வதற்கு விஜய் போன்றவர்கள் முன்னணியிலே இருந்து செயல்பட்டார்கள் என்று சொன்னால், தாங்கி அரசியல் பிடிக்கக்கூடிய சக்தியோடு அரசியல் பிடித்தார்கள் என்று சொன்னால், ஒருவேளை கூட்டணி என்று வருகிற பொழுது அவர்களுடன் இணைந்து செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. வந்து அதையும் நம்ம மறுக்கல. இப்போ தாவேகாவோட நம்ம கூட்டணி போகிறதுக்கும் இன்னும் நம்ம இறுதி முடிவு எடுக்கல. அதாவது அதான் சொன்னேன், கூட்டணி வலுவான கூட்டணி. இப்போ இன்னைக்கு எங்களுடைய நோக்கமே திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற ஒரு அரசு மக்களுக்கு எதிரான ஒரு அரசு, மக்கள் விரோத அரசு.
மக்களுக்கு சொன்ன எந்த திட்டங்களையும் செயல்படுத்தாத ஒரு அரசு, கொடுத்த வாக்குறுதிகளை மீறி செயல்பட்டு கொண்டிருக்கிற அரசு, லஞ்சம், ஊழல், எதேச்சதிகாரம், அரசு இயந்திரங்கள் தவறான முறையில் பயன்படுத்தப்படுதல் என்கிற அடிப்படையில் 4.5 ஆண்டுகளை கடத்தி வந்துவிட்டு இந்த அரசு மீண்டும் ஆள துடிக்கிறது என்று சொல்லுகிற பொழுது நமக்கு அது வேதனையாக இருக்கிறது. தமிழ்நாட்டிலே அதிகமாக இந்த அரசுக்கு எதிராக பரப்புரை செய்து இந்த அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்கிற ஒரு கொள்கையோடு லட்சியத்தோடு இருக்கிறவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். இந்த லட்சியத்தோடு யார் இருக்கிறார்களோ அவர்களோடு இணைந்து கூட்டணி அமைத்து திராவிட முன்னேற்ற கழக அரசை நீக்கி மீண்டும் ஒரு புத்தம் புதிய அரசை அமைக்க வேண்டும் என்கிற நோக்கம்தான் பாட்டாளி மக்கள் கட்சி மத்தியில் இருக்கிறது, அன்புமணி ராமதாஸ் கையில் இருக்கிறது. அதனாலே தான் அவர் பல வியூகங்களை இன்னைக்கு இறக்கி விட்டிருக்கிறார். அதனால தான் இன்றைக்கி சௌமியா அன்புமணி போன்றவர்கள் களம் இறக்க விடப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இருந்து பல பொறுப்பாளர்கள் இன்றைக்கு வந்து பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்து பயணப்பட்டு கட்சியை வலுப்படுத்துகிற நடவடிக்கையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கி அதற்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு சில நிகழ்வுகள் சில நேரங்களிலே சில காலங்களிலே மறைந்து விடும். அவ்வளோதான். ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணம் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி சங்கர். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைட்லயும் எங்க சைட்லயும். GT Holidays, South India's #1 travel brand.